வணக்கம் அன்பர்களே. நாம சென்ற பகுதியில் முற்கால சோழர்களின் 9ஆம் தலைமுறையைச் சார்ந்த பெருநற்கிள்ளியின் வரலாற்றை குறித்து பார்த்தோம். 150 175 பொதுயுகம் இவனுடைய ஆட்சி காலம். எப்படி ராஜசுயம் வேட்ட பெருநற்கிள்ளி என்று பின்னாளில் இந்த பாடல்களை தொகுத்தவர்கள் இவனுக்கு ராஜசுயம் வேட்ட என்ற ஒரு பட்டத்தை வழங்கி ஒரு பெரிய யாகத்தை இவன் செய்ததாக பதிந்தார்கள் என்பது குறித்தும் பார்த்தோம். அதற்கு சங்ககால ஆவணங்களின் அடிப்படையில் எந்தவிதமான அத்தாட்சி இல்லை என்பது குறித்தும் பார்த்தோம். இந்த முற்கால சோழர்களின் அடுத்த மன்னனாக நமக்கு காட்டப்படுபவன் கோச்செங்கனான். திரு KN சிவராஜ பிள்ளை அவர்கள் தன்னுடைய த குரோனாலஜி ஆஃப் தி ஏர்லி தமிழ்ஸ் என்கின்ற நூலில் இருக்கின்ற கால அடிப்படையிலான அட்டவணையில் இவனை முற்கால சோழர்களின் இறுதி மன்னனாக காட்டுகின்றார். 175 200 பொதுயுகம் இவனுடைய ஆட்சி காலம். எப்படி 12ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனை பற்றி கலிங்கத்து பரணியை பாட வந்த ஜெயங்கொண்டார், அதிலே இந்த முற்கால சோழர்களை பற்றிய ஒரு பட்டியலை காட்டும் பொழுது அதில் இந்த கோச்செங்கனானை இறுதி மன்னனாக காட்டுகின்றார் என்பதையும் KNS அவர்கள் குறிப்பிடுகின்றார். கரிகால பெருவளத்தானை போல இந்த கோச்செங்கனானை சுற்றிலும் காலம் செல்ல செல்ல பல கதைகள் உருவாகின. நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் 1929 தான் வெளியிட்ட த சோலாஸ் என்ற புத்தகத்தில் இந்த மன்னனை பற்றி கூறும் பொழுது இவனுடைய வாழ்க்கை தொடர்பான வரலாற்று செய்திகளை பின்னால் வந்த புராண செய்திகளிலிருந்து பிரித்து பார்க்க வேண்டியதின் முக்கியத்துவத்தை முன்வைக்கின்றார். சங்க இலக்கியத்தில் இவனை பற்றி பாடுகின்ற ஒரே பாடல் புறநானூறு பாடல் 74. இது சேர மன்னன் கணைக்கால் இரும்பொறையால் பாடப்பட்டது. கணைக்கால் இரும்பொறைக்கும் கோச்செங்கனானுக்கும் ஒரு பெரிய போர் நடக்கின்றது. அந்த போரில் இரும்பொறை வீழ்த்தப்பட்டு குடவாயில் கோட்டம் என்கின்ற இடத்தில் சிறையில் வைக்கப்படுகின்றான். இந்த சிறையிலிருந்து பாடுவதாக இந்த புறநானூற்று பாடல் அமைந்திருக்கிறது. இந்த போர் நடந்த களம் போர் அல்லது திருப்போர் என்று சொல்லப்பட்ட ஒரு இடமாக இந்த பாடலுக்கு முதலில் பொருள் கொடுத்த உரையாசிரியர்கள் பதிந்து வைத்திருக்கின்றனர். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த போர் நடந்த இடம் கழுமலம் என்றும் பதியப்பட்டுள்ளது. கழுமலம் என்பது இன்றைக்கு நாம் சொல்வது போல் சீர்காழிக்கு உள்ள மற்றொரு பெயராக இன்று நாம் கொள்கின்றோம். நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் இந்த கழுமலம் என்பது தொண்டை மண்டலத்தில் கருவூர் அருகே இருந்த ஒரு இடம் என்பதனை குறிப்பிட்டு காட்டுகின்றார். இரும்பொறையின் இந்த பாடலில் அவன் பதிகின்ற செய்தி என்னன்னா, அவனுக்கு சிறையில் இருந்தபோது மிகுந்த தண்ணீர் தாகம் எடுத்து அங்கு இருக்கின்ற காவலாளிகளை தண்ணீர் கேட்கின்றான். அவர்களும் கொண்டு வந்து கொடுக்கின்றனர். ஆனால் இப்படி வந்து மானத்தை விட்டு இந்த நீரை அருந்தி உயிர் வாழ்வதை விட இந்த சிறைச்சாலையில் உயிரை விடுவதே மேல் என்று எண்ணி இரும்பொறை சிறையிலேயே இறந்து விட்டதாக இந்த பாடல் குறித்த முற்கால உரையாசிரியர்கள் பதிந்திருக்கின்றனர். ஆனால் சங்ககால புலவர்கள்லேயே இந்த இரும்பொறையின் மற்றொரு சமகால புலவர் யார்னா பொய்கையார். இவர் இரும்பொறையை குறித்து நற்றிணையில் ஒரு பாடல் இயற்றுகின்றார். இவற்றையெல்லாம் நாம் இரும்பொறையின் வரலாறு வருகின்ற பொழுது நாம் பார்ப்போம். இந்த பொய்கையார் ஒரு முக்கியமான லீனியர் லிங்க் போயட். ஏன்னா அவர் இரும்பொறையை பற்றி மட்டும் பாடவில்லை, அவனுக்கு முற்பட்ட சேர மன்னனாகிய கோக்கோதை மார்பன் பற்றியும் பாடியிருக்கின்றார். இந்த பொய்கையார் களவழி 40 என்கின்ற ஒரு நூலை எழுதியுள்ளார். 40 பாடல்களை கொண்ட இந்த நூல் 14 கணக்கு நூல்களில் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது. 14 கணக்கு நூல்களிலேயே புறத்திணை சார்ந்த ஒரே நூல் இதுவாகத்தான் உள்ளது. தொல்காப்பியத்தில் வாகை திணையின் ஒரு உட்புரிவாக இந்த களவழி என்பது காட்டப்பட்டு அதோடைய சூத்திரம் பார்த்தீங்கன்னா, ஏரோர் களவழி அன்றி களவழி தேரோர் தோற்றிய வென்றியும் என்று வருகின்றது. அதாவது ஒரு களத்தை பாடும் பொழுது ஏற்களம் என்பது உளவு சார்ந்த ஒரு களத்தை பற்றி பாடுவது, இங்கு இந்த களவழி ஒரு போர்க்களம் பற்றி பாடுவது. ஒரு 40 பாடல்களில் மிகவும் கொடூரமான போர்க்காட்சிகளை இங்கு பொய்கையார் பதிகின்றார். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூல் சோழன் கோச்செங்கனானின் புகழை பாடுவதாகவே அமைந்துள்ளது.
இதில் காட்டப்படுகின்ற காட்சிகளில் ஒன்றை உதாரணத்திற்கு பார்ப்போமானால், அஞ்சன குன்றேக்கும் யானை அமருழக்கி இங்குலிக குன்றே போல் தோன்றுமே, செங்கன் வரிவரால் மீன் புரளும் காவிரி நாடன் பொருநரை அட்டக்களத்து என்று பாடுகின்றார். வரால் மீன்கள் செழித்தோங்குகின்ற காவிரி பாய்கின்ற சோழ நாட்டுக்கு உரிய மன்னன் அவன் தன் பகைவரை கொன்ற போர்க்களத்தில் கருமையான மலைகளைப் போல் தோற்றம் தந்த யானைகள் போர் முடிந்த பிறகு பார்த்தா செவ்வரக்கு மலைகளைப் போல் தோன்றினவாம். இப்படி இந்த பொய்கையார் காவிரி நாடனை புகழ்ந்து பாட இதற்கு பின்னால் ஒரு கதை கற்பிக்கப்படுகின்றது. என்னன்னா, இந்த பொய்கையாருக்கும் இரும்பொறைக்கும் நெருங்கிய ஒரு நட்பு இருந்ததாகவும், இரும்பொறையை சிறையிலிருந்து விடுவிக்கும் பொருட்டு இந்த களவழி நாற்பதி இயற்றி அதை சோழ மன்னனிடம் சமர்ப்பித்து அவனிடம் சேர மன்னனை விடுவிக்குமாறு கேட்டதாகவும், கோச்செங்கனான் இரும்பொறையை சிறையிலிருந்து விடுவித்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கதை எப்போ பழக்கத்தில் வந்தது? சங்க இலக்கியங்களில் இப்படி ஒரு நிகழ்வை பற்றிய குறிப்பே இல்லை. ஆனால் மிடீவல் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய பிற்கால சோழர்களின் ஆட்சியில் 3 நூல்கள், தமிழ் விடுதூது, கலிங்கத்து பரணி மற்றும் மூவருலா, 3லும் இந்த நிகழ்ச்சியை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. இப்போ மூவருலா என்பது ஒட்டக்கூத்தரால் 3 சோழ அரசர்களை பற்றி பாடப்பட்டது. 1118 1136 வரையிலும் ஆட்சி செய்த விக்கிரம சோழனை பற்றியும், அடுத்ததாக குலோத்துங்க சோழன் உலா என்பது 2ஆம் குலோத்துங்கன் 1133 1150 வரை ஆட்சி செய்த அவனை பற்றியும், அடுத்ததாக 2ஆம் ராஜராஜன் 1146 முதல் 1163 வரை ஆட்சி செய்த 2ஆம் ராஜராஜனை பற்றி பாடியதாகவும் உள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா அவர் குறிக்கின்றார், நல்லவன் பொய்கை களவழி 40க்கு வில்லவன் கால் தலையை விட்டகோன். இந்த இடத்துல வில்லவன் என்பது வில்லையும் தங்களுடைய சின்னமாக கொண்ட சேர மன்னனை குறித்து வருகின்றது. இப்ப இவருக்கு முன்னோடியாக கலிங்கத்து பரணி இருந்ததா என்பதை நாம் யூகிக்கத்தான் வேண்டும். அதுல ஜெயங்கொண்டார் என்ன பதிகிறாரு அப்படின்னா, களவழி கவிதை பொய்கை உரை செய்ய உதியன் கால்வழி தலையை வெட்டி அரசு இட்ட அவனும். உதியன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சேர மன்னன். அப்போ பின்னாளில் எதற்காக இப்படி ஒரு கதை ஏற்றப்பட்டது? சோழ மன்னனை ஒரு நல்லவனாக காண்பிப்பதற்கா என்று நாம் யூகிக்க வேண்டி உள்ளது. ஆனால் இதைவிடவும் சுவாரஸ்யம் என்னன்னா, பின்னாளிலே இந்த மன்னனை ஒரு சிறந்த சிவபக்தனாக்கி இவனை சுற்றி எழுந்த சைவ சமய அடிப்படையிலான கதைகள், பௌத்த மதத்தை சார்ந்த இந்த ஜாட்டகா டேல்ஸ் என்று சொல்லக்கூடிய கதைகளை தழுவி நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் எப்படி இந்த கோச்செங்கனானுக்கு ஒரு கதை இயற்றப்பட்டது என்று கூறுகின்றார். முற்பிறவியிலே அவன் ஒரு சிலந்தியாக இருந்ததாக ஒரு கதை கூறப்படுகிறது. இந்த கதையை நமக்கு முதல்ல எடுத்து முன்வைக்கிறது யார் அப்படின்னா, திருநாவுக்கரசர் என்கின்ற அப்பர். 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த நாயன்மார்களில் ஒருவரான இவர் தன்னுடைய திருக்குறுக்கை வீரட்டான பதிகத்தில் இதனை பதிகின்றார். ஆதியில் பிரமனார் என்று தொடங்குகின்ற அந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாட்டிலும் விரிவாக விளக்கப்படுகின்ற நிகழ்ச்சிகள் பின்னாளில் சேக்கிழாரின் பெரிய புராணம் உள்ளிட்ட சில நூல்களுக்கு அடிப்படையாக இருந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தர் செய்து உலந்து அவன் இறந்த போதே கோச்செங்கனானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர்தங்கள் குலம்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டானரே என்று அப்பர் பாடுகின்றார். இந்த இடத்துல உலந்து அப்படின்னா இறந்த பின்பு. திருவானைக்காவலில் அந்த சன்னதியில் இருக்கின்ற லிங்கத்தை சுழித்து கொண்டு காவிரி ஓடுகின்றதால் இறைவனுடன் இரண்டர கலந்து விட்டதாம். இதனை கலந்த நீர் என்று குறிக்கின்றார் அப்பர். இப்படி சிலந்திக்கு அருள் செய்து அதனை மறுபிறவியில் சோழ மன்னனாக பிறப்பித்த கதையை அவர் இங்கு குறிப்பிட்டு, இதே கதையை தன்னுடைய நனிப்பள்ளி என்கின்ற இடத்தில் இருக்கின்ற சிவபெருமானை பாடுகின்ற பாடலிலும் பதிகின்றார். கோச்செங்கனான் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டில் வருகின்ற அப்பர் பெருமான் இப்படி அவனை புகழ்ந்து பாடுகின்றார் என்றால், அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த கோச்செங்கனான் ஒரு பெரிய லெஜெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே உருமாறி இருக்க வேண்டும் என்று நமக்கு புரிகின்றது. அப்பரின் இந்த குறுக்கை வீரட்டான பதிகத்தில் தொடர்ந்து 7ஆம் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த
பல சைவ வைணவ பெரியவர்கள் தேவாரத்திலும் 4000 திவ்ய பிரபந்தத்திலும் இந்த மன்னனை பற்றி குறிப்புகள் வைத்திருக்கின்றனர். 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த சமயக்குறவர் நால்வரில் ஒருவரான சுந்தரர் திருவாவடுதுறை பதிகத்தில் பாடும் பொழுது, தெருண்ட வாயிடை நூல் கொண்டு சிலந்தி சித்திர பந்தல் சிக்கென இயற்ற சுருண்ட செஞ்சடையாய் அது தன்னை சோழனாக்கிய தொடர்ச்சி கண்டு அடியேன் புரண்டு வீழ்ந்து பொன்மலர் பாதம் போற்றி போற்றி என்று அன்போடு புலம்பி அரண்டு என் மேல்வினைக்கு அஞ்சி வந்தடைந்தேன் ஆவடுதுறை ஆதி எம்மானே என்று பாடுகின்றார். திருவானைக்காவலில் காவிரி நதி ஓரத்தில் ஒரு மரத்தடியிலே லிங்கமாக இறைவன் அமர்ந்திருக்கின்றான். அப்ப என்ன ஆகுதான், அந்த இடத்திலே ஒரு சிலந்தி, மரத்தின் மேல் இருக்கின்ற இலைகள் லிங்கத்தின் மேல் விழுந்து அதை அசுத்தமாக்குவதைக் கண்டு அந்த சிலந்தி என்ன செய்தான், தன் வாயால் நூல் கக்கி ஒரு பந்தலை அமைக்கின்றதாம். இப்படி சிலந்தி செய்த வழிபாட்டினால் மிகவும் அகமகிழ்ந்து அந்த சிலந்தி இறந்த பிறகு அதை மறுபிறவியில் சோழர்குடியில் மன்னனாக பிறப்பித்தார் இறைவன் என்று சுட்டிக்காட்டி சுந்தரர் என்ன சொல்றார் அப்படின்னா, தான் செய்த மேல் வினைகளையும் கருத்தில் கொள்ளாது சிலந்தியிடம் காட்டியது போல் தன் மேல் அன்பு காட்ட வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டுகின்றார். இப்படி சைவ சமய குறவர்களில் சுந்தரரும் ஞான சம்பந்தரும் தங்களுடைய பாடல்களில் எப்படி கோச்செங்கனான், அம்பர், நன்னிலம் மற்றும் வைகல் போன்ற இடங்களில் சிவனுக்கு கோயில் அமைத்ததாகவும் குறிப்புகளை வைக்கின்றனர். திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வார் எப்படி இந்த கோச்செங்கனானுடைய ஆட்சியானது சோழ நாட்டை தாண்டியும் பறந்து விரிந்திருந்தது என்று குறிப்பிட்டு அதில் இந்த மன்னனுடைய ஒரு சில போர் வெற்றிகளை கூட பதிகின்றார். அழுந்தூர் என்ற இடத்தில் விழும்பில் வேல் என்கின்ற ஒரு சிற்றரசனை இந்த மன்னன் தோற்கடித்தான் என்று பதிகின்றார். 12ஆம் நூற்றாண்டில் வருகின்ற பெரிய புராணம் 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகின்ற சேக்கிழார் பெருமானால் இயற்றப்பட்ட இந்த புத்தகத்தில்தான் முதன்முறையாக இந்த கோச்செங்கனானை இந்த 63 நாயன்மார்களில் ஒருவராக ஆக்குகின்ற சேக்கிழார் பெருமான் இவனுக்கு ஒரு புதிய நரேட்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிறப்பு கதையை கொடுக்கின்றார். சுபதேவன் மற்றும் கமலவதி என்கின்ற ஒரு தம்பதியினருக்கு பிறப்பதாக காண்பித்து அதில் மேற்கொண்டு ஒரு கதை புனைகின்றார். என்னன்னா, இந்த கமலவதி என்கின்ற ராணி கருவுற்றிருந்த சமயம் இந்த அரண்மனை ஜோசியர்கள் குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரத்தை குறிச்சு கொடுக்குறாங்களாம். அந்த நேரத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காக ராணி என்ன செய்கிறாளாம், தன்னுடைய அமைச்சரிடம் சொல்லி தன்னை தலைகீழாக கட்டி தொங்கவிடுமாறு செய்கின்றாள். குறித்த நேரம் வந்தவுடன் அவளை கீழே இறக்கிவிட்டு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறப்பில் ராணி இறக்கின்றாள். இறக்கும் தருவாயில் பிறந்த தன் மகனை பார்க்கின்றாள். தலைகீழ கட்டி தொங்கவிட்டதால் குருதி முழுவதும் தலைக்கு ஏறி குழந்தையின் கண்கள் சிவந்து காணப்பட்டதாகவும், இறப்பதற்கு முன் அந்த ராணி குழந்தையை பார்த்து கோச்செங்கனா என்று அழைத்துவிட்டு இறந்து போனதாகவும் அந்த கதையில் சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். இப்படி சங்க காலத்திலே 2ஆம் பொதுயுகத்தில் ஆண்ட கோச்செங்கனானின் பெயருக்கு ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் கழித்து அவன் பெயருக்கான ஒரு காரண கதையை சேக்கிழார் அமைத்து காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, அந்த சிலந்தி கதையும் திருப்பி இங்க குறிப்பிடுகின்றார் சேக்கிழார். இப்ப பாத்தீங்கன்னா அதுல புதிதாக ஒரு யானையும் வில்லனாக வருகின்றது. இந்த சிலந்தி தினமும் திருவானைக்காவலில் பந்தலை அமைத்து சிவனை வழிபட காவிரியில் நீராடி விட்டு வருகின்ற யானை என்ன செய்தான், அதனை அசுத்தம் என்று கருதி தன் தும்பிக்கையில் நீர் கொண்டு அதன் மேல் இட்டு அதை அழித்து விடுகின்றதாம். இப்படி தினமும் நடக்க ஒரு நாள் என்ன செய்து மறைந்திருந்து பார்க்கின்ற இந்த சிலந்தி இந்த யானை தான் கட்டிய பந்தலை அழிக்கின்றது என்று பார்த்தவுடன் அதன் தும்பிக்கையுள் சென்று அதனை கடித்துவிட யானை இறக்கின்றது. இறக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த தும்பிக்கையை சுழற்றி வலியில் துடித்ததில் உள்ளே சென்ற சிலந்தியும் இறந்து விடுகிறதாக கதைப்போக்கு போகிறது. அப்படி இறக்கின்ற இந்த சிலந்தி தான் மறுபிறவியில் சோழன் கோச்செங்கனாக பிறந்தான் என்று பதியப்படுகிறது. திருவானைக்காவலில் இன்று நாம் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற அப்புத்தலம் என்று கொள்ளப்படுகின்ற அந்த சிவன் கோயிலை கட்டியது கோச்செங்கனான் என்று காட்டப்படுகின்றான். ஏறத்தாழ 70 சிவன் கோயில்களை இவன் எழுப்பியதாக காட்டப்படுகிறது.
எதனால் இந்த மன்னனை சுற்றி பிற்காலத்தில் இத்தனை கதைகள் எழுப்பப்பட்டன என்பதை நாம் யூகிக்கத்தான் வேண்டும். ஆனால் நம்ம பார்த்தோம் இல்லையா, சென்ற பகுதியில் எப்படி மிடிவல் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய பிற்கால சோழர்களின் செப்பேடுகளில் கூட குரோனாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த கால வரையறையை மதிப்பில் கொள்ளாமல் பல செய்திகள் வெளியிடப்பட்டன. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கோச்செங்கன் ஆணை வெவ்வேறு தலைமுறைகளில் வந்ததாக செப்பேடுகள் காட்டுகின்றன. சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகளில் எப்படி இவன் கௌரீசாவுக்கு சோழநாடு முழுவதும் கோயில்கள் எழுப்பினான் என்று பதிகின்றனர். அதில் பார்த்தீங்கன்னா நல்லடிக்கோன் என்று இவனுக்கு ஒரு மகன் இருந்ததாக வேறு குறிப்பு இருக்கின்றது. இப்போ இதற்கெல்லாம் வரலாற்று ஆதாரம் கிடையாது. இப்படி இந்த கோச்செங்கன் ஆணை பின்னாளில் ஒரு பெரிய சிவபக்தனாக காட்டியதற்கு சங்க இலக்கிய பாடல்களில் ஒரு ஆதாரமும் இல்லாத நிலையில், இந்த மன்னனை பற்றி புகழ்ந்து பாடிய ஒரு சங்க இலக்கிய பாட்டும் இல்லாத நிலையில் இவனை பற்றிய செய்தியை நமக்கு தருவது இந்த இரும்பொறையின் பாடல் மட்டுமே. இதில் பார்த்தீங்கன்னா P.T. ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர்கள் தன்னுடைய த ஹிஸ்ட்ரி ஆஃப் த தமிழ்ஸ் ஃப்ரம் தி ஏர்லியஸ்ட் டைம்ஸ் டு 600 AD என்ற புத்தகத்தில் இந்த மன்னனின் காலகட்டமே 6ஆம் நூற்றாண்டு பொது யுகம் என்று கொடுத்து விடுகின்றார். நீலகண்ட சாஸ்திரி இந்த மன்னனை பற்றிய தன்னுடைய புத்தகத்தில் உள்ள குறிப்புகளில் என்ன சொல்றார் அப்படின்னா, திரு E.V. அனந்தராம ஐயர் போன்ற அவருடைய சமகாலத்து வரலாற்று ஆசிரியர்கள் கோச்செங்கனான் என்ற பெயரில் 2 சோழ மன்னர்கள் இருந்திருக்க வேண்டும் என்றும், இந்த சிவபக்தனாக காட்டப்பட்டவன் 2ஆம் கோச்செங்கனாக இருக்க வேண்டும் என்று கூறுவதையும் எடுத்து காட்டுகின்றார். அதற்குள் நாம் இப்ப ஆழமாக செல்ல முடியாது. நாம இங்க முற்கால சோழர்களை பற்றி பார்க்கும் இந்த அட்டவணையில் KNS காட்டி உள்ளது போல் 10ஆம் தலைமுறையை சார்ந்த இறுதி மன்னனாக இந்த கோச்செங்கனான் வருகின்றான். ஆனால் KNS உடைய அந்த ஜீனியாலஜி டேபிள் என்று சொல்லக்கூடிய அட்டவணையில் இடம்பெறாத மற்றும் ஒரு புகழ்பெற்ற சங்ககால சோழ மன்னனாக யார் இருக்கின்றார் என்றால் கோப்பெருஞ்சோழன். இப்போ இவனை ஒரு சோழ மன்னனாக நீலகண்ட சாஸ்திரி தன்னுடைய புத்தகத்தில் குறிக்கின்றார். ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக இவன் சோழர் தலைநகரான உறையூரிலிருந்து ஆட்சி செய்ததற்கான ஆவணப்பதிவு சங்க இலக்கிய பாடலிலேயே இருக்கின்றது. இவனை பற்றி பாடப்பட்ட பல சங்க இலக்கிய பாடல்களிலிருந்தும், கோப்பெருஞ்சோழனே பாடிய சங்க இலக்கிய பாடல்களிலிருந்தும் அவனுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு வரலாற்று பதிவினை நாம் தெளிவாக பார்க்க முடிகின்றது. நாம் அதனால் தொடர்ந்து அடுத்த பகுதியில் இந்த கோப்பெருஞ்சோழனின் வரலாற்றை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.